ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான மார்க்கெட்டில் வாரத்தின் முதல் நாள் பிளாக் மண்டேன்னு இன்றைக்கி நம்ம சொல்லலாம். இந்திய பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஒரு 300 புள்ளிகள் சரிவடைஞ்சிருக்கு. 300 புள்ளிகள் சரிவடைஞ்சிட்டு க்ளோசிங் மைனஸ் ஒரு 226 புள்ளிகள் சரிவடைஞ்சு 25,960 முடிவடைஞ்சிருக்கு. அதாவது பிலோ 26,000க்கு கீழே நிஃப்டி க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி, இந்த வீக்லி எக்ஸ்பைரி அபவுட் 26,000க்கு மேலே போகுமா, இல்லை ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 25,800 கீழே வருமா அப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கேள்விக்குறி. ஏன்னா நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த 800 850 ரேஞ்சில் இங்கேருந்து ஏற்கனவே 3 டைம்ஸ் சப்போர்ட் எடுத்து மேலே வந்திருக்கு. அதேமாதிரி இந்த டைம் சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு. பட் இருந்தாலும் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப அதே லெவல்ஸில் க்ளோஸ் வச்சுருக்கு. அதாவது 2 நாளைக்கு முன்னாடி நிஃப்டி எந்த லோ இங்கேருந்து மேலே போச்சோ அதேமாதிரி திரும்ப அதே இடத்துல இப்போ நிஃப்டி க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இந்த க்ளோசிங்கிலேருந்து நாளைக்கான நிஃப்டியினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரிக்கான இன்ட்ராடே பை அபோ செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது இன்றைக்கான டே மூமெண்ட். இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பனே ஒரு -30 பாயிண்ட் தான் ஓப்பன் ஆச்சு. பட் ஓப்பன் ஆன மார்க்கெட் மேலேயே போகலை. அந்த 120 நம்ம ப்ரீவியஸ் பீரியட் பார்த்திங்க அப்படின்னா பிலோ 120 26,120 கீழே நல்லாவே மார்க்கெட் செல் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் எல்லா சப்போர்ட்டையுமே உடச்சி கீழே 25,892 வரைக்கும் டேலோ வந்திருக்கு. டேலோ 25,960 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இந்த க்ளோசிங்லேருந்து நாளைக்கான நிஃப்டியினுடைய சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே நாளைக்கு இந்த 25,900 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது 25,850 ஒரு சப்போர்ட்டு. இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு, இது ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது இந்த லெவல்ஸ் ஒரு சப்போர்ட்டு. அதையும் உடைச்சிது அப்படின்னா 25,780 பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டு. இதெல்லாமே கீழே பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் ஜோனு. அதேமாரி ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு இந்த 26,000 ஒரு ரெசிஸ்டன்ஸு, 26,080 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 26,120 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோனு ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. நாளைய மார்க்கெட்டில் நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரி பார்த்திங்க அப்படின்னா ஒன்று இந்த 26,000க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். அப்படி இல்லைனா கீழே லோடு உடச்சி இந்த 25,800 கிட்ட க்ளோஸ் வைக்கணும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு நடக்கக்கூடிய எது நடக்குது என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாளைக்கான மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பை அபோ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸே பார்த்திங்க அப்படின்னா 25,960 இந்த ரேஞ்சில் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போ நாளைக்கான மார்க்கெட் இந்த 26,000 26,000க்கு மேலே இருந்தால் தான் நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணணும். அது வரைக்கும் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா 26,000க்கு கீழே இருக்குது அப்படின்னா ரைஸ் அண்ட் செல் அந்த மாதிரி ஒரு மெத்தட்ஸ் தான் நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணணும். கீழே வந்துச்சு அப்படின்னா அடுத்தது இந்த 850 வரைக்கும் வரும். இந்த 850 உடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்தது 780 750 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துகிட்டு இருக்குது. இந்த ப்ராஃபிட் புக்கிங் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த 850 சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா நல்லா திரும்ப மேலே வரும். அப்படி இந்த 850 சப்போர்ட் எடுக்கலைன்னா நல்லாவே திரும்ப கீழே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. எல்லாமே டிஃபென்ஸ் அப்பான் த யூஎஸ்னுடைய ஃபெட் ரேட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரத்தில் இருக்குது. அதை பேஸ் பண்ணி அடுத்தது நிஃப்டினுடைய மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி இந்த லெவல்ஸ்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு இந்த 850 கீழே ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப இங்கேருந்து நல்லாவே ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து மேலே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. மேபி இருக்கலாம். ஏன்னா நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால இந்த 26,000 கீழே இருந்துச்சு அப்படின்னா செல்லிங் ஆகவும், இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பையிங் ஆகவும் கன்சிடர் பண்ணலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸு. பொதுவாக இந்த 850 உடச்சிருச்சு அப்படின்னாவே 850 உடச்சி கீழே வந்துருச்சுனாவே நல்லாவே செல் ஆகிறதுக்கும் இன்னும் திரும்ப செல் ஆஃப் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த லெவல்ஸ் உடச்சி ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுதான் நிஃப்டியினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.